Casteism causes humiliation. Caste breeds disgrace. Religion is for prayer, not for war. The culprits are fictitious, and the incident in the film are imaginations of us. And it's not personal, just an idea for our society. So, no offense has been meant against any person, living or dead. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நமது அக்ஸியோரா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஜெயசேகருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் கடத்தல் வழக்கில் 5 பெண்கள் ஏற்கனவே கடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் 2 கல்லூரி மாணவிகளை காணவில்லை என்று மாணவிகளின் பெற்றோர்கள் போலீசாரிடம் புகார் செய்துள்ளனர். எனவே பெண்கள் இரவு நேரங்களில் தனியாக செல்வதை தவிர்க்கவும். மேலும் அக்ஸியோரா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய முன்னாள் பேராசிரியர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன தனியாக நடந்து போயிட்டு இருக்கீங்க இந்த டைமில்? வாட், போகக்கூடாதா? நானே 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்கள் ஊருக்கு இப்போ வந்திருக்கேன். ஓ, எங்கே? ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்கேன் 4 வருஷம். இது ரஷ்யா இல்லை, இந்தியா. உங்களுக்கு சேஃப்டிலாம் கிடையாது. நான் வேணா உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணவா? உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க ப்ரோ. என் வேலை. ஏய் நில்லு. ஐயோ, என்னை கடத்தி எங்கள் அப்பா எதுவும் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. எங்கள் அப்பா பாவம். உங்கள் அப்பாட்டெலாம் பேசலை. வா, வாங்கிட்டு நான் டீல் பண்ணிக்கிறேன். வா வண்டி நீ ஓட்டு. நான் ஓட்டிட்டு நீ தாவி ஓடி போயிட்டேனா 10 மணிக்கு கூலிங் கிளாஸ். நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? என்ன சொன்ன? துப்பாக்கியெல்லாம் எடுக்க வேணாம், வண்டி தானே, நானே ஓட்டுறேன். எடு. எங்கடா? ஹாய். எல்லாம் பக்காவாக போட்டாச்சு. ஜெயிலுக்குள்ள மட்டும் நம்ம போனால் போதும். என்னடா கட்டாயம் தூக்கியே ஆகணுமா? இந்த நாயை கண்டுபிடிக்கவே 5 மாதம் ஆச்சுடா. விட்டுறக்கூடாது. உனக்கு தேவைன்னா அது பொழந்துட்டே இருக்கணும். நான் வேணா இல்லை, அவனை தான் பொழக்கணும். மைண்டு. அடப்பாவி. அந்த பிள்ளை ஃபோட்டோ அனுப்பியாச்சா? அனுப்பிட்டேன். நீ சொன்ன மாதிரியே சொல்லியாச்சு. நாளைக்கு கரெக்டாக கால் வரும். இவன் விஜய் என்ன சொன்னா? 6 மணிக்கெலாம் ரெடின்ட்டான் யோசிக்காம. தம்பி, நாங்களும் ரெடி தான். எங்களுக்கு என்ன பயமா? அடேப்பா. இவன் சந்தோஷ் சொல்லிட்டேன். தூக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கால் பண்ண சொன்னான். நல்லது. ஐடி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்ருவான். பாட்டு சொன்ன டைம் போட்டுருவான்ல. திருவிழா டைம்டா, அதெல்லாம் 6:30க்கெலாம் போட்டுருவாங்க. பொருளுங்க. இங்கே வேணாம். அப்போ அதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்கு. ஏய் 2 வருஷம் அமைதியாக தான் இருந்த. இது என்ன பகாசுரன் 2வா? கூட இருந்தவளை தான் காப்பாற்ற முடியல. கூட படித்தவளாச்சும் அவளுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணலாம்னு தான். அந்த பேச்சை விட்றா. எங்களுக்கு பண்ணி தான் முக்கியம். 1.5 வருஷம் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டேன். அந்த பையச்சே விடு. ஆமாம், இவ்வளோ பெரிய பிள்ளை நான் எப்படிடா போட்டேன்? நான் எங்கே போட்டேன்? ஜெயிலுக்கு எதுக்கு போனேன்? எதுக்கு? ஜேடி. ஆமாம், ஜெயிலி. அவருக்கு என்ன இப்போ? ஜெயிலில்
என்னடா சொல்ற? கொலைகேஸ் எப்ப? சொல்கிறேன். இவர் தான் ஐடியா போட்டு கொடுத்தது. நாங்கள் போன மாதமே கண்டுபிடிச்சிட்டோம் எவன்னு. இவர் தான் திருவிழா டைமில் வச்சு எக்ஸ்போஸ் பண்ண சொன்னாப்புல. அவங்களுக்கு அப்போஸ் பண்ற எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க, பாத்துக்க. சவிதாக்கா கேஸ் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா. Good. அது Shake your சமாதானம் hands, Izzy. பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன் சார். Principals, ப்ளீஸ் வித்தியாசமா staff, கிளாஸ் எடுக்கிறேன்னு பசங்க உங்க பொண்ணுங்களை அப்பா தொட அம்மா விடுறது. எல்லாம் அவங்களுக்கு நான் சும்மா விட support பண்ணி போறதில்ல. இப்படி எல்லாம் செஞ்சா ஏன் சார் அம்மாவை பசங்களுக்கு ஒரு பயன்படுத்துறாங்க. பிடிக்காது? அதான் தப்புன்னு. தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. வாங்கல. அப்பதான் ஒன்று புரிஞ்சிச்சு. கெட்டவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா போலீஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. பர்சனலாக அஃபெக்டாக இருந்தாலே போதும். விட்றா, நான் போய் அந்த குடோனை ஒட்டச்சு ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், சரியா? ஹலோ, சொல்றா. எங்கடா? சலூன்லடா. சலூனில் எதுக்கு? சட்டை எடுக்க வந்தேன். அப்படியா? எனக்கு ஒன்று எடுத்துருவா. அப்படி உனக்கு ஒன்று மொட்டையா சொன்னா சைஸ் சொல்லு. எல்லு. சரி, ஓகே. என்ன மேட்ச்சு, என்ன கேமு? ஹலோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்டா, 5 நிமிஷம் முன்னாடி ரெடியாடுறா. உயிரே, செட் பண்ணிட்டு கூப்பிடு உயிரே. என்னடா போலீஸ் இருப்பாங்கன்னா ஒருத்தனே எங்கானா? திருவிழாவில் மார்னிங் டியூட்டி போட்டான் இப்பல. காலைல அங்கே தான் பார்த்தேன். கண்டிப்பா இன்னைக்கே அடிச்சுதான் ஆகணுமா? தம்பி நாங்களும் ரெடி தான். எங்களுக்கு என்ன பயமா? ஆடா. இல்லையா, வாக்கிங்க்கு வந்துட்டான்டா. என்னடா ஏரியாவே கம்முன்னு இருக்கு. பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது போல, கூட்டமா இருந்துச்சு. ரைட்டு, சந்தோஷம் சொல்லிட்டல. சொல்லிட்டேன்டா. சர்ச் சைடு தான் சிசிடிவியில் அவங்களுக்கு தான் வாக்கிங் போவான். அதான் ஆளே இல்ல, போய் அடிச்சிரும். பாட்டு எப்போ போடுவாங்க? ருக்கோண்ணா, ருக்கோ. டேய் வாங்கடா. கூப்பிட்டா போவோம். பார்க்க போறேன்டா, வண்டி வரடா. பிடிக்கல. விளங்கும்டா. இடியாப்பம். உனக்கு ஒரு பாயசம் ரெடி பண்றேன். பாட்டை எப்போதான்டா போட்டு தொலைவாங்க? சந்தோஷ், நீ இப்ப ஸ்டார்ட் பண்றா, கரெக்டா இருக்கும். உன் பிள்ளை வண்டி எடுத்துட்டு போறியா கடவுளே. ஹலோ. ஹலோ பாய். என்ன பாய்? கறிக்கடை பாய் தானே பாய்? ஏண்டா நேத்துல இருந்து கால் பண்றீங்க, நான் தான் இல்ல இல்லன்னு சொல்றேன்லடா. சரி பாய், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் பாய். என்னையா சொல்ல மாட்டீங்க? புரியல. சரி பாய், எனக்கு ஒரு 10 கிலோ பார்சல் பண்ணி வைங்க பாய். மென்டலா நீ மென்டல் நீ தான்டா. என் போன்ரா. டேய் போன்ரா. எப்போ போட வேண்டிய பார்த்தேன், எப்போ போடுறாங்க? போனை கொடு. நான் அப்படி கல்லூரிக்கு படிக்க போகும்போது கண்டுபிடிச்சு தான் போவோம். நான் அனுப்பின ரீலை பாத்தியா? புது கண்டா லாஸ்டா கூட அனுப்பினாடா. நீ கூட ரியாக்ட் பண்ணியிருந்தியே. ஆமா,
அது என்ன 6:30? 6:30. நீ ஃபர்ஸ்ட் அந்த ரீலை பாத்தியா இல்லையா? மாப்பிள்ள மன்னிச்சிரு மாப்பிள்ள. இத்தனை ரீல்ஸ் அனுப்புனா நான் எப்படி மாப்பிள்ள பார்க்க முடியும்? ஒப்பத்தா நான் அனுப்புனத நீ பார்க்கலையா? இதுவாடா. தம்பி நான் குட்டி கதை சொல்லுவேன் நல்ல தம்பி. இது இல்ல, கட்டுக்கதையை சொல்ல இது இதான் முடிஞ்ச 5 மாசம் ஆயிடுச்சேடா. ப்ரூஃப்னு போட்டிருக்கான் பாரு. நம்ம காலேஜ்காரங்க மட்டும்தான் அனுப்பியிருக்கான். அனுப்பி 5 மாசம் ஆகுது, நாமளே மறந்துட்டோம். பேர் என்னன்னு போட்டிருக்குன்னு பாரு. ஜான் துரைராஜ். நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே கண்ணாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு பின்னாலே இருப்பது அவன் வீடு பின்னாலே தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நல்லதை நினைத்தே போராடு நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே. போன கொடுங்கடா கையில. பாஸ்வேர்ட் சொல்லு. முடியாதுலே, என் லைஃபே அதில் தான் இருக்கு. மரியாதையே கொடு. இப்போ பாஸ்வேர்டை சொல்கிறியா இல்லை சுடவா? வேணாண்டா, எனக்கு ஒரு ஃபேமிலி. நடந்து வராரு. தம்பி என்னையா இது? உங்கள் அப்பாவே சிரிக்கேன் எனக்கு. ஃபோன் பாஸ்வேர்டு சொல்லுங்கள் அங்கிள். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? பாஸ்வேர்டு சொல்கிறா. 77074. ஆ K 074. ட்ரிபிள் கேவா? அப்படின்னா சொல்லு. அவன் சொன்ன பாஸ்வேர்டு இதாக இருக்குமோ? இப்படிலாம் சித்திரவாதம் பண்ணாதீங்கடா. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்கடா, நான் கொடுக்குறேன்டா. ஓ, எவ்வளோ கொடுப்பீங்க அங்கிள்? எவ்வளோ வேணும்? பணம்லாம் வேணாம். வேற என்னதான்டா வேணும்? உன் பொண்ணை காலேஜில் ஒரு பையனோட வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். தப்பா பேசாதீங்கடா தம்பிங்களா. முதல்ல கட்டா ஊத்துட்டு பேசுங்களா. சரி, நான் கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல்கிறீங்களா? எதுக்குடா பதில் சொல்லணும்? யாரா நீங்களா? என்ன எதுக்குடா இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? இப்போது ஒரு பொண்ணு காலேஜ் முடிஞ்சதும் ஹாஸ்டல் போகாமல் ஒரு பையன் கூட வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன பண்ணலாம்? அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கடா. ஆனால் நாங்கள் பண்ணலை, பண்ண மாட்டோம். ஏண்டா இவ்வளோ தப்பு பண்ணுறீங்கடா. அப்போ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி மிரட்டி யூஸ் பண்ணிக்க வேண்டியதானடா. உண்மையாவா? பின்ன எதுக்குடா அந்த டைமில் வெளியே போகணும்? எதுக்கு வெளியே போகணுமாமா? அந்த பிள்ளைக்கு ஃபோனை போடுறா. வெளியே போகணுமா? எதுக்கு வெளியே போகணும்? ஏன் வெளியே போகணும் கேட்போம். ஹலோ. ஹலோ,
நான் சொல்கிற இடத்துக்கு போய் நான் ஒன்று சொல்லுவேன், அதை செய். இருக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஓ, ஏண்டி உன் ஆளோட போனப்போ எங்கடி போச்சு அந்த பயம் நைட்டில்? பிரபா பிரபா, டேய் என் பொண்ணுடா அது. டேய் என் பிள்ளை விடுங்கடா. ஹலோ, நான் தான் பேரண்ட்ஸ்ட்டு சொல்லாதீங்கன்னு சொன்னேன்ல. அடிங்க. டேய் என் பிள்ளை விடுங்கடா. அப்பா, ஐயோ அப்பா, எங்க அப்பா என்ன பண்றீங்க? என்னடி அப்பா அப்பா அப்பான்ட்டு வாய் மூடு சும்மா. நீ என்னடா பண்ண? டேய் திருப்பியே வாயெல்லாம் கெட்டாதீங்கடா. ஹலோ, நான் சொன்ன இடத்துக்கு எப்படி போவ? என்னால முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? உங்கள் அப்பன் தாண்டி சொன்னான், தப்பு பண்ணால் என்னனாலும் பண்ணலாம், அவளை எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு. உங்கள் அப்பன் தாண்டி சொன்னான். ஹலோ. என்ன பண்ணணும்? உங்கள் அப்பா ஃபோன் பாஸ்வேர்டு சொல்லு. எவ்வளோ காசு வேணும் உங்களுக்கு? சி, சும்மா காசுன்னு. என்ன உங்கள் அப்பன் பாலிடிக்ஸில் பெரிய பிடிங்கினா என்னனாலும் காசு கொடுத்து மூடி விட்டுருவீங்களோ? இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எதுக்கு அந்த டைமில் அவன் கூட போனேன்? நான் சேஃபாக ஃபீல் பண்ணனால போயிட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் கூட வர சொல்கிறது ரொம்ப தப்பு. தப்பு? இப்போ சொல்லட்டா? எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணி உன் ஆளோட வச்சு ஃபோட்டோ எடுத்து உங்கள் அப்பனை தூக்கி? எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க? இது எல்லாமே ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு, உங்க அப்பனால. என் முதல் நாயகன் நீ. ஒன்று போல தான் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ஆளுக்குள்ள வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒரு நாய், அதுக்கு மேலே சொன்னா அசிங்கம். டேய் நீ சொல்ற? ஆனா அப்படி இருந்து அந்த பிள்ளை தைரியமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நாய் அடிச்சு வாயோட ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டோம்ல. அப்படி இருந்து அவன் சொல்லியிருக்கான், அதாவது இந்த மாதிரி ஒரு சார் வருவாரு, அவருக்கு நீ இதே மாதிரி இன்டிமேட்டா இருக்கணும். அந்த சார் இதோ உட்காந்துருக்காரு. இவர் தான் அந்த சார். ஐ மீன் உங்க நாயினா சார். நல்லா அவனை மட்டும் மாட்டி ஊட்டி ஒரு பேக்ரவுண்ட் வச்சு தப்பிஸ்கார். இவனை காப்பாற்ற வெளியே ஒரு கூட்டமே வேலை செய்யுது. I don't know what is happening here. போலீஸ் பதிவை போட பத்திரமா இருந்திருக்கார் சார். என்னையா நடக்குதுங்க? அநீதி பண்றவனை தூக்கி சோசா உட்கார வச்சு தூக்கிங்க, அதை தட்டி கேட்ட கைது பண்றீங்க. பக்கத்து நாட்டில் பொண்ணு மேலே கை வச்சு தலையை விட்டுறேன் நான் ரோட்டில் வச்சு. ஆனால் இங்கே இன்வெஸ்டிகேஷன் ஈஸியாக போச்சுல. டீச்சர்ஸ் அவங்க சொல்லிக்கிறேன். காலேஜில் ஒரு பொண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா அவங்களோட திட்டிங்க அவங்க வீட்டில் சொல்லுங்க. அதுவும் தனியாக கூப்பிட்டு மிரட்டுறீங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. என்ன எத்தனை பொண்ணுங்க வெளியே சொல்லாம கஷ்டப்படுறாங்களோ தெரியல. காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களுக்கு பசங்க தான் பாதுகாப்பு. அவங்க கூட படிக்கிற பசங்களை நம்பி தான் தைரியமா எங்கே வெளியே வராங்க. அதே மாதிரி பசங்க ஒரு பொண்ணு நம்புச்சுன்னா அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க. போட்ட விட்டு ஓடினாங்கள, அதே மாதிரி விட்டு ஓடிடாதீங்க. என்ன பார்க்குறீங்க? இத்தனை நாள் ஜஸ்டிஸ் ஃபார் அந்த பொண்ணு, ஜஸ்டிஸ் ஃபார் அந்த பொண்ணு அப்படின்னு தானே போட்டோம். ஆனால் நம்ம நாட்டில் ஜஸ்டிஸ் ஒன்லி ஃபார் கல்பிரிட்ஸ், நாட் ஃபார் விக்டிம்ஸ். எதுக்கு அங்கே போனேன்? ஏன் அவன் கூட பல்ல காட்டிச்சிருக்கிற, எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணுற? உங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க, அதனால எவ்வளோ அசிங்கப்படுறாங்கன்னு ஒன்றுமே புரியாது. அவங்க முன்னாடி எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நடக்கணும், அதுதான் முக்கியம். நாங்கள் ஏன் இவ்வளோ பேசணும்? பாதிக்கப்பட்டது எங்க பொண்ணு. இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக நான் சாகக்கூடாது. என்ன பண்ணலாம் நீங்க இதை முடிவு பண்ணுங்க. லொகேஷன் ஷேர் பண்றோம். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock அந்த இடத்துல இருப்பான். பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த பொண்ணு ஜஸ்டிஸ்க்காக வரீங்கன்னு. The choice is yours. நன்றி. டேய் எப்பட்றா தமிழ்நாட்டே உழப்பி விட்ட கேஸா?
காலேஜ் பசங்க நீங்கள் எப்படா கண்டுபிடிச்சிங்க? சிம்பிளாக மாட்டிங்க. புரியல? ஹலோ. அவனுக்கு 20 lakhs ஃபைன் போட்டிருக்காங்களாம். அப்படியா? ஆமா, ஆனா அவன் அதை கட்ட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம அவனுக்கு 2 ஒய்ஃபாம். 2 வச்சுட்டும் பத்தலைல. இல்லடா, அவனே தள்ளு வண்டி, அவன் இப்படி கட்டியிருப்பான். ஃபைன் கட்டிட்டானா? ஆமா, ஒரு பொண்ணோட லைஃப் 20 lakhs தான்ல. அப்படின்னா இனிமே யாரா இருந்தாலும் இப்படி தப்பு பண்ணிட்டு 20 lakhs கட்டினா அவங்கள விட்டுருவாங்க, அப்படிதானே? விடுடி. பாதிக்கப்பட்டவ லைஃபே போச்சுன்னு வழியில இருக்கா, ஆனா அவன் உள்ள சந்தோஷமா இருக்கான். நாடே கைவிட்டாலும் சத்யா, ஹவுஸ் 5 minutes. ஹலோ, கேக்குதா? நாடே கைவிட்டாலும் என்னடா அடுத்த மெத்தைய மடிச்சு போடா வரண்டா. ஏன்டா ஒரு டைலாக் ஒழுங்கா சொல்ல விட்றீங்களாடா? ஹலோ. சரி, அவன் 2 பொண்டாட்டியோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஜேடி சார்ட்ட சொல்லு, எதுனாலும் அவர்கிட்ட கேட்டு பண்ணு. அனுப்பி வை, பார்த்துட்டு சொல்கிறேன். நாங்களும் அவங்க சொன்ன அட்ரஸுக்கு போய் தட்டினோம். டொக்குன்னு உள்ளேருந்து ஒரு பொம்பளை வந்துச்சு. நீங்கள் ஜெயசேகர் பொண்டாட்டி தானே அப்படின்னு கேட்டோம். மூஞ்சி அப்படியே செத்து போய் கண்ணிலேருந்து தண்ணி வந்து உடனே அழுக ஆரம்பிச்சிச்சு. எப்படிடா அழுதுச்சு? அப்படிதான் அழுதுச்சு. நாங்கள் சரி அழுக நிற்கிற வரை வேடிக்கை பார்த்துட்டு கேட்டோம், ஃபைன் எப்படிங்க கட்டினீங்க, அவ்வளோ போட்டாங்களேன்னு. அப்போ தான் சொல்லிச்சு, ஒரு சார் தான் ஹெல்ப் பண்ணாருன்னு. சரி மொத்தமாக அழுகையை முடித்ததும் கேட்டோம், அந்த சார் பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. அப்போ தான் சொல்லிச்சு உன் அட்ரஸை. சார் ஹூ இஸ் த சார்? தூங்க விட மாட்டாங்களேப்பா. சரி ஹலோ. நேற்று கனவுல உனக்கு ஒரு கான்டாக்ட் அனுப்புனேன்டா. சரி அந்த லொக்கேஷனை உடனே நீ எனக்கு கண்டுபிடிச்சி அனுப்பிட்ட. அனுப்பு சொல்கிறேன். செந்தில் பாலையில தூக்கி போட்டு மூச்சுனா பல்லுகள்லாம் வெளியே வந்துடும். சொல்கிறா. அவன் ஃபோனுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன்டா. அவன் பார்த்துட்டானா இல்லையான்னு கூட தெரியல. எதுனா தம்ப்நெயில் இருந்தா சொல்லு, அதை வச்சு நான் லிங்க் அனுப்புகிறேன். தம்ப்நெயிலு ஏதாச்சும் ஆன்டி ஃபோட்டோவை பார்த்து போட்டு அனுப்பிவிடு. சரி நீ வையி, நான் ஏதாவது ஆன்டி போட்டோ போட்டு அனுப்புகிறேன். அவன் தொட்டா தூக்கிடலாம். தொட்ட தூக்கிட்டோம். என்ன உனக்கு தான் ஒய்ஃப் இருக்காங்களே, அவனுக்கு ஒவ்வொரு பெண்ணோட பிரசவத்திலையும் அவங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கணும்னு கட்டாயப்படுத்தினாதான்டா கற்பழிப்பு குறையும். ஏன்டா உனே அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பொண்ணு உண்டு, அதே வயசுல உள்ள இன்னொன்று பொண்ணு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? இந்த பிரச்சனையை தப்போட சைஸ் பெருசாகவும் தண்டனையோட சைஸ் சிறுசாகவும் இருக்கிறது. இப்போவும் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே இன்னொரு தப்பு பண்ணுவானுங்க, என்கிட்ட சிக்குவானுங்க. அப்படி மாட்டினா நீங்கள் பரம்பரைக்கு வாரிசு வராத மாதிரி நான் தூக்கி. சொல்லுங்க என்ன பண்ணலாம்? டே இங்கே பாடுறா. எங்கே பார்க்க? Forgiveness is the kind of God ரா. அப்படியோ? இதோ. And I am not the God. டேய் லொக்கேஷன் அனுப்பியாச்சு, இன்னும் ½ அன் ஹவரில் வந்தாலும் வந்துடுவான். ஹரியை நான் லெஃப்ட் சைடு நிப்பாட்டி வச்சுருக்கேன். அப்படியா? நான் நினச்சேன் நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்னு சந்தோஷ திருவிழா பக்கத்தில் நிற்க வச்சிருக்கேன். அவன் எதுனாலும் ஃபோன் போடுவேன். எனக்கு சந்தோஷ் உனக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், உன் நம்பர் தான் கொடுத்து வச்சிருக்கேன். சரி அப்போனா அவன் சொன்னதுமே நம்ம எஸ் ஆகணும், அதானே?
ஒன்றுமே தெரியாத மாதிரியே கேட்குறான். என்னடா இவன் இல்லை, இவனை இதாச்சும் பண்ணுடா. இலே 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 போதும்டா செஞ்ச வரைய. டேய் இவன் கையை போடுறா, வாடா இல்லை வாடா. ஐய என்னடா நீ. இரு இரு ஒரு நிமிஷம் இரு. இதா இது என் மூச்சா போவா? மூஞ்சில் வச்சு மூடு. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. டேய் இவனை இங்கேயே கொண்டுடலாமேடா, எதுக்குடா விட்டுட்டு? இவனை நம்ம கொள்ள வேணாம்டா, அப்படியே விட்டுருவோம். ஏன்? ஏன்னா அதான் அப்ப மன காரியத்தை மகளுக்கு படம் போட்டு காட்டியாச்சுல, இதோடைய மோசமான தண்டனை அவனுக்கு. அதான் பசங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்டோம்ல. லொக்கேஷன் அனுப்பிட்டாங்கிற இவனை காப்பாற்றுறது கால் வந்தா வரட்டும். நம்ம நாடு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு அவங்க பார்க்கணும் இல்லையா? அதே வீடியோவை நம்ம பசங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பான், பசங்களும் கண்டிப்பாக கிளம்பி வருவான். இவங்களே எப்படி அந்த டைமில் இவனுக்காக ஹூ இஸ் த சார்னு அது உண்மையான பொய்யான்னு கூட தெரியாது, ஆனால் இவனுக்காக அந்த ஹேஷ்டேக்காக போட்டாங்க. அவன் மட்டும் கடிச்சா பத்தாது, எங்கள் பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ண நினச்சேன் இன்னொருத்தவனு வேண்டும்னு சொல்லி. ஏன்னா என்னை விட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அதிகம். அந்த டைமில் வாய்ஸ் கொடுத்தவங்க எனக்கே எப்படின்னா, இப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க வரணும், அவங்க கையால் இவனை முடியும். அப்போ அவங்க வருவாங்க நீ நம்புற? வரணும்டா, வரலனா வேஸ்ட்டு. சரி ஃபோன் போடட்டும், பார்ப்போம். டேய் அவங்க லெஃப்ட் சைடு தாண்டா வந்துட்டு இருக்காங்க, நீ எஸ் ஆகுங்களா இப்போ? இல்லை அவங்க லெஃப்ட் சைடு வந்துட்டு இருக்காங்க. சரி அப்போ நீங்கள் பண்ணு, திருவிழாக்குள்ளே போய் மெர்ஜ் ஆகிடு, நான் லெஃப்ட் சைடு பார்த்துக்கிறேன். பார்த்து நான் பார்த்துக்க, நீ போகிறேன். வாடா, உங்கள் அம்மா உன்னை தேடிட்டு இருக்கு, வீட்டுக்கு வா. தயவு செஞ்சு வாயை மூட்டு வாடா. வீடு வந்துடுச்சா? சரி நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, அப்படியே ஓடி போயிரு. ஓகே சொல்கிறா? கான்ஃபரன்ஸ் போடு. இரு போடுறேன். ஹலோ, போலீஸும் கட்சியாட்களும் வந்து பசங்களை வெட்டிட்டு அவனை கூட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? இப்படிதான் பாவி நாய்களை தூக்கில் போட சொல்கிற இந்த சொசைட்டி ஏன் இந்த மாதிரி காம நாய்களை தூக்கில் போட மாட்டேங்குது? ஆனால் இதை மாற்றலாம். பாதிக்கப்பட்ட பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சா இப்போ எங்கடா இருக்காங்க? சும்மாறா, கூட போலீஸ் இருக்காங்க. இப்ப பண்ணதுக்கே மாட்டினா உள்ள வச்சு குத்துன்னு குத்துவாங்க. நண்பா, குற்றவாளிகளை கைது செய்ய உதவுகின்றவனே காவலன், நக்கி பொழைப்பவன் காவலன் அல்ல. முடிஞ்ச என்ன தொடட்டும். எங்கடா போயிட்டு இருக்காங்க? பைபாஸ் ஒட்டி அவுட்டர்ல போயிட்டு இருக்காங்க. டேய் டேய் கட்சியாட்களும் போலீஸும் எவனும் இல்லடா. இப்ப பார்ட்டியை பட்டாசாரதி ப்ரொடெக்ஷன்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏய் நீ கூட்டு போ. போனே அங்கே பாருங்கண்ணே.
தண்ணி கேன் போட வந்தவனே அல்லா ஓடிட்டேல. நிறுத்துறா. சரி பார்த்துப்போ. அவன் வயசு லாஸ்ட்டாக ஸ்டே பண்ணி இந்த வீடை பார்க்க போயிருக்கான்டா. வாட்ஸ்அப்லையா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னு தெரியுதா? கிரிட்டிசிசம், அதாவது விமர்சனம் பண்ணி மலுப்புறது. முந்தா நேற்று இந்த ரேப் கேஸு, நேற்று இந்தியா பாகிஸ்தான் வார்லேயுமே நம்ம ஒன்றும் ஜெயிக்கலையே. ஒரு தற்கொலை ட்வீட் போட்டிருக்கான், இங்கே இருக்கிற எல்லா கிறிஸ்டின் முஸ்லீஸையும் வெளியேற்றணுங்க. எதுக்கு? மதத்தால் ஒன்றா இருக்கிற நம்மளை ஜாதியை வச்சு பிரிக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே மதம் தான் டாலரேட் பண்ணுது ஜாதியை. இங்கே பேசி என்ன பண்ணிட்டோம்? சரி வாங்க நம்ம கதைக்கு போவோம். ஏய் பிள்ளையை பார்க்காத, ஃபோனை பாரு, பக்கத்தில் ஒருத்தையும் பார்த்துக்கிறியான். தப்பா படுது. ஏய் ஃபோன் எடுக்கிறான்டா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். டேய் போலீஸுக்கு ஃபோன் பண்றான்டா. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லடா. வண்டி ஸ்டார்ட் முடியுது. தள்ளுற. நான் தான் எதுனாலும் என்கிட்டயே கேட்க சொன்னேன்ல. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன? வீடு எங்க? தோ அங்க. கண்ணை மூட்டு அப்படியே வீட்டு கிளம்பு. இந்த உன் மொபைல், உன் பேகு. ஒன் மினிட், தப்பா நினைச்சிட்டேன், சாரி. போங்க. நைட்டு இந்த டைமில் இந்த நாட்டில் சேஃப்டி கிடையாது. அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 4 வருஷம் இந்த நாட்டிலேயே இல்லை, இந்த கவர்மெண்ட் கீழேயும் இல்லை. எல்லா நாட்டிலையுமே கவர்மெண்ட் சேஃப்னு இல்லை. எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தானே, சேஞ்சுக்காக தானே எல்லாமே நடக்குது. ஒரு நிமிஷம், நீங்க கையில வச்சிருக்க கன் சுரகன் மாதிரியே தெரியலையே. ஆத்தாடி ஆத்தா. அதான் கையில் கன்று வச்சிருக்கேன். ஆமாம். படாத இடம் மாதிரி சுடாத இடத்துல சுட வேண்டியதானே? அப்படியா? சுடு. இதை ட்ரை பண்ணி பார். எந்த ஊரடா கண்ணு எப்படி இருந்திருக்கு? இதுக்கு தான் துப்பாக்கி பற்றி பேசும்போது அது ஃபேக். சுடுங்க நல்லா. இதோ இதுக்குள்ள பொட்டுவடி போட்டா நல்லா சுடும். அட கேடு என்னட்ட சொல்லி தோஞ்சிருக்கலால. ஓ மை காட். வாழ்த்துக்கள். ஏ பங்காளி, அந்த அருவால ஏறா அவனை. ஐயோ கொலை பண்றாங்க. ஓகே, எனிவே தேங்க்ஸ். ஐ அம் வசினி. நீங்க? எத்தன்டாடுறா அவன்கிட்ட வயசை பற்றி மறைச்சிக்கிட்டே இருக்க போறீங்க? அவன்கிட்ட போய் சொல்லுவோம்டா. அவன் நடவடிக்கை போக போக சரியில்லாமல் போகுதுடா. ஹலோ. ஸ்டூடெண்ட்ஸை வச்சே கொலை பண்ண வச்சுட்டேன்ல. அப்படியா? ஆமாம் இடிச்சே கொண்டாங்க. இல்லடா, கழுத்துல வெட்டியிருக்காங்க. ஐயோ. சரி, இவனை ரிவீல் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஜெயில ரேப் பண்ணல, சந்தோஷமா தானே இருக்கான். அவனை கூட உள்ள ஆள் போயாச்சு. இப்போ அவன்
எங்கே பிளாக்னு கண்டுபிடிச்சிருப்பாருன்னு. யாருடா? அதெல்லாம் நாளைக்கு நியூஸில் பார்ப்பேன். வணக்கம். பாலியல் பலாத்காரத்தில் கைதான ஜெயசேகர் நேற்று இரவு மர்ம முறையில் சிறையினுள் கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் பக்கத்து ஊராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே கை, கால், எலும்பு அனைத்தும் உடைந்தவாறு கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் கிடந்த சடலம். லைவ் போட்டது ப்ரைவேட்டாக பசங்க பார்க்குற மாதிரி ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் போட்டோம். அது எப்படி வெள்ளை சொக்கா நாய்களுக்கு போச்சு? அப்போ அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கருப்பாடு ஒன்று இருக்கு. இந்த காலேஜ் கூட்டத்தில் அவன் ஒருத்தனை கண்டுபிடிக்கணுமாடா? அது ஏன் ஒருத்தனாக இருக்கணும்? மேபி 4 பேராக கூட இருக்கலாம்ல. இப்போ அந்த 4 பேரை கண்டுபிடிச்சி என்னடா யூஸு? அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதுவும் நம்ம ஜென்ரேஷனில். அதுக்கு அதான் லைவ் போட்டோம்ல, லைவ் அச்சீவுக்குள்ளே தானே கிடக்கும். அதில் எவன் ஜாயின் பண்ண, எவன் கமெண்ட் பண்ண எல்லாம் காட்டும். அதை வச்சு அந்த ஆடை தூக்க வேண்டியது தான். இப்போ அந்த ஆடை தூக்கி நச்சுக்கட்டி இல்லை வேணாம்டா.